பேகுரு சொந்தங்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நேர்காணல நம்மளோட இருந்திருப்பவர் புவிசார் அரசியல் விமர்சகர் திரு கணேஷ்குமார் அவர்கள். வணக்கம். வணக்கம். ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றுவிட்டார். அதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல் வரிசையில நம்மளோட வெளிநாட்டுத்துறை அமைச்சர் தமிழர் திரு ஜெய்சங்கர் அவர்கள் முதல் வரிசையில அமர்த்தி வைக்கப்பட்டிருக்கார். அதுக்கப்புறம் தனியா ஒரு சந்திப்பு நடந்ததாகவும் செய்திகள் வருது. இதை எப்படி பாக்குறீங்க? முதல் மரியாதையா பாரதத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு ட்ரம்ப் அவர்களோட பதவி ஏற்புல தனி சந்திப்பு நடந்ததா? அப்படி நடந்தது என்றால் என்ன பேசப்பட்டது? அதாவது பாரதத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்குற வகையில தான் ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் இப்ப இருக்கு. ஸோ இது வந்து ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப சைனா பாலிசி வந்து ரொம்ப கேவலமான ஒரு நிலைமையில போனதுனால அது மிகப்பெரிய ஃபெயிலியரா முடிஞ்சது பைடனுடைய கவர்மெண்ட்ல. ஸோ அதனால வேற வழி இல்லாம மக்கள், அந்த ஊர் மக்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஓட்டு போட்டதுல இருந்தே தெரிஞ்சது எந்த அளவுக்கு அவர் வந்து விரும்பப்படாதவரா இருந்தாருன்னு. போன தடவையே அவர் ஜெயிச்சதே வந்து நம்மளால ஒத்துக்க முடியல அப்படின்ற மாதிரி தான் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதை மீறி அவர் வந்து 4 வருஷம் முடிச்சிட்டாரு. இந்த 4 வருஷத்துல விட்டு போன பல விஷயங்களை சேர்த்து வச்சு செய்யறதுக்காக தான் வந்து இந்த ட்ரம்போட அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுல முக்கியமான ஒரு நிகழ்வா தான் நம்ம பாரதத்துடைய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு மிகப்பெரிய ஒரு முக்கியமான ஒரு பொசிஷன்ல ஒரு உட்கார வச்சிருந்தாங்க, ஃபர்ஸ்ட் ரோல உட்கார்ந்துருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறமா குவாடோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்களுடைய சந்திப்பு நடந்தது உடனே. அதுவே வந்து மிகப்பெரிய ஒரு வரவேற்போட நான் பாக்குறேன். ஏன்னா குவாட் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வந்து இருக்கிற வரைக்கும் சைனாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய செக் வைக்கக்கூடிய ஒரு அமைப்பா இருந்தது. அதாவது குவாட் வந்து 2021 முன்னாடி. ஸோ பைடன் வந்த உடனே குவாடை டைல்யூட் பண்ணாரு. அதை சரி பண்ணும் வகையில பதவி ஏற்று 24 மணி நேரத்துக்குள்ள குவாடோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் எல்லாருமே கூடி பேசினாங்க. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியா, ஒரு மிகப்பெரிய வரவேற்பு பெறத்தக்க ஒரு விஷயமா நம்ம பார்க்கணும். ஸோ அதுல வந்து பாத்தீங்கன்னா குவாடோடைய வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் சந்திப்புலயும் ஜெய்சங்கர் அவர்கள் பல விஷயங்களை பேசினாரு. அதே சமயத்துல இந்திய பெருங்கடல் பகுதியில சைனாவுடைய அச்சுறுத்தல்கள் பல இடத்துல இருக்கு. அதே மாதிரி தென்சீன கடல் பகுதியிலையும் இருக்கு. இதை வந்து குவாடோடைய சம்மிட்லயும் பேசியிருக்காங்க. அதே சமயத்துல சைனாவை செக்ல வைக்கணும் அப்படிங்கிறது தான் ஒரு எய்ம் எல்லா நாடுகளுக்குமே அப்படின்றத வந்து ஒரு வலியுறுத்துற மாதிரி தான் இந்த மீட்டிங் போச்சு. இதுல நம்ம இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும். அதாவது ஜெய்சங்கருடைய அவரோட பேச்சுவார்த்தை, அதாவது செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் அமெரிக்கால புதுசா வந்திருக்கிறவர் வந்து ரூபியோ, அவர் வந்து சைனாவுக்கு எதிராக பல விஷயங்களை பேசியவர், பல விஷயங்களை செயல்பாட்டுக்கு கொண்டு வந்தவர், சைனாவால் சாங்ஷன்ஸ் பெறப்பட்டவர். ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஆளுடைய மீட்டிங் வந்து மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி பாதையில இந்திய அமெரிக்கா உறவுகளை எடுத்து செல்லும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கிறோம். ஸோ இன்னொரு விஷயம், ஜெய்சங்கர் அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுத்தது அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா, அமெரிக்காவில ரொம்ப நாள் அதாவது அம்பாசிடரா இருந்திருக்கிறார். முக்கியமான தருணங்கள்ல அம்பாசிடரா இருந்திருக்கிறார். அதனால அவருக்கு எப்படி வேலையை வாங்கணும், எப்படி வேலையை செயல்படுத்தணும்ன்றது அவருக்கு தெரியும். அதை வச்சுதான் அவருடைய செயல்பாடுகள் எல்லாமே இருந்தது இத்தனை நாள். ஸோ அதையும் நம்ம வந்து பாராட்டத்தக்க வேண்டிய விஷயம். என்ன சொல்றாங்கன்னா, சொல்லுங்க, அந்த முக்கியமான விஷயத்த சொல்லுங்க. முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, யுக்ரைனுக்கு எய்டை கட் பண்ணிருக்காங்க இப்போதைக்கு. அதாவது அடுத்த 90 நாளுக்கு எந்த நாடுகள் எய்டு போச்சோ முக்கியமான யுக்ரைனுக்கு எய்டு கட் ஆயிடுச்சு. இன்னொரு விஷயம், நம்மளோட வேண்டப்பட்ட விரோதி பக்கத்து நாடு ஓவரா பேசிக்கிட்டு பாகிஸ்தானோட சேருவேன், ஐஎஸ்ஐயோடைய தலைமை பொறுப்புல இருக்கிறவங்க எல்லாம் கூப்பிட்டு விருந்து ஓம்பல் எல்லாம் பண்ணாங்க இல்லையா, பங்களாதேஷ்க்கும் இப்போதைக்கு எய்டு கட் ஆயிடுச்சு, யுஎஸ்ஏஐடி கட்டு. சோ இப்ப போராட்டங்கள் அதுக்குதான் இப்ப நீங்க சொல்ற மாதிரி அதுக்கு பின்னாடி வரதுக்கு இன்னொரு கேள்வி, எவ்வளவு பாசிட்டிவான விஷயங்கள் நீங்க சொன்னீங்களோ ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இப்ப வந்து பாரதத்துக்கு உகந்ததா அமைய போகுதுங்கிறீங்க. பட் இன்னொரு சைடு என்ன சொல்றாங்கன்னா, ட்ரம்ப் வரனால பொருளாதார ரீதியா வந்து நிறைய பாதிப்புகள் உண்டாகும். குறிப்பா அந்த டேரிஃபா இருக்கட்டும், எல்லாமே வந்து ட்ரம்ப் அவர்கள் இந்தியா மேல இம்போஸ் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு செய்தியும் பரவலா பேசப்பட்டு இருக்கேன். அதாவது ட்ரம்ப் அவர்கள் அவருடைய நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது அப்படின்றது வந்து நம்ம இப்ப பாக்குறோம். அதான் நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் அவருடைய செய்கை எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா, அவங்க நாட்டுக்குள்ள இருக்கிற இல்லீகல் இமிகிரன்ட்ஸ் ப்ராப்ளம் தான் மிகப்பெரிய பிரச்சனை. இதை நம்ம வந்து தொடர்ச்சியா ஒரு 2.5 வருஷமா நம்ம 2 பேருமே நிறைய பேசியிருக்கோம் இதை பத்தி. இல்லீகல் இமிகிரன்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இருக்கு. இது வந்து பெரிய பிரச்சனையா உருவெடுக்கும். அமெரிக்காவில் இருக்கக்கூடிய இந்தியர்களுக்கும் இந்த இல்லீகல் இமிகிரன்ட் பிரச்சனை இருக்கும். நான் சொல்றது இந்தியால இருந்து இல்லீகலா போனவங்க இல்ல, மற்ற நாடுகள்ல இருந்து இல்லீகலா அமெரிக்காவில் குடியிருப்பவர்களால்
அமெரிக்கா வாழ் இந்திய வம்சாவளியினருக்கும் அமெரிக்காவில் வாழ்ந்து கொண்டிருக்கும் இந்தியா விசா பெற்று போயிருக்கிறவர்களுக்கும் ஒரு அச்சுறுத்தல் இருக்கு. அது வந்து அமெரிக்க குடிமகர்களுக்கு மாத்திரம் இல்லை, அது வந்து அமெரிக்காவில் வாழக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகள், நம்ம நண்பர்கள், நம்மளுடைய ஃபேமிலி இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லையா அமெரிக்கால, அவங்களுக்கு அச்சுறுத்தல் இருக்கு அப்படின்றதுனாலதான் அவர் வந்து இல்லீகல் இமிகிரன்ஸை வெளியில அனுப்பணும்னு சொல்றாரு. அதுல இந்தியர்களும் 18,000 பேர் இருக்காங்க. அவங்க திரும்பி வர்றதுக்கு இந்தியா ஒப்புதல் அளித்துருச்சு, நீங்க அனுப்புங்க நாங்க வாங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி ஸ்டெப்ஸ் எல்லாம் அவர் இப்போதைக்கு இனிஷியலா எடுத்திருக்காரு. அதே மாதிரி அமெரிக்காவோட பொருளாதாரமும் இதுவும் நம்ம பேசியிருக்கோம். அமெரிக்கா பொருளாதாரமும் நம்ம பேசுற அளவுக்கு வெளியில சொல்ற அளவுக்கு இல்ல. உள்ளுக்குள்ள இருக்கிற சிச்சுவேஷனே வேற, அமெரிக்கா உள்ளுக்குள்ள இருக்கிற ஈக்குவேஷன் வேற. வெளியில இருந்து பேசும்போது அமெரிக்க டாலருக்கு இணையான இந்திய ரூபாய் மதிப்பு இதை மாத்திரமே நம்ம வச்சு பேசிட்டு இருக்க முடியாது. அமெரிக்க டாலருடைய கெப்பாசிட்டி என்ன, அமெரிக்க டாலருக்கு என்னென்ன த்ரெட்ஸ் இருக்கு, அமெரிக்கன் எக்கனாமிக்கு என்னெல்லாம் த்ரெட்ஸ் இருக்கு, அமெரிக்க எக்கனாமியை ரிவைவ் பண்றதுக்கு என்னென்னலாம் பண்ணணும். ஸோ இதெல்லாம் தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து யோசிச்சு அதை நோக்கி தான் அவருடைய திட்டங்கள்லாம் நகர்ந்திருக்கு. அதன் மூலமா தான் 25%, 50%, 100% டாரிஃப் வச்சிருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து செயல்படுத்த முடியுமா, செயல்படுத்த முடியாதா அப்படின்ற கேள்விகள்லாம் அப்புறமா போகும். ஆனா இதை ஏன் அவர் செயல்படுத்தணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அமெரிக்காவுடைய பொருளாதாரம் மிகப்பெரிய பிரச்சனையில இருக்குது அப்படின்றத அவர் ரெகக்னைஸ் பண்றாரு. அதை வந்து அக்னாலஜ் பண்ணி தான் இந்த மாதிரி டாரிஃப் எல்லாம் போடணும் அப்படின்ற ஒரு பாயிண்டை அவர் எடுத்துட்டு வந்திருக்காரு. ஸோ இது வந்து அவங்க நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கு ஒரு ஒரு பிரீத்திங் டைம் கொடுக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதே மாதிரி இந்தியாவிற்கான அச்சுறுத்தல் அப்படின்னா கண்டிப்பா இந்தியாவுக்கு மாத்திரம் இல்லை, சைனாவுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. எல்லா நாடுகளுக்குமே அமெரிக்காவுடைய இந்த டாரிஃப்ஸ் மாத்திரம் இல்லாம அமெரிக்காவுடைய இந்த பொருளாதார தடைகள் அப்படிங்கிறது வந்து நீண்ட கால அச்சுறுத்தல். இப்போ கூட நம்மளால சொல்ல முடியாது. இப்ப வந்து அமெரிக்கா வந்து நம்ம மேல பொருளாதார தடைகள் போடாதுன்னு ஏதாவது நிதர்சனமா ஏதாவது சொல்றாங்க, ஏதாவது பண்ண முடியுமா? கேரண்டியா எந்த நாடு மேல பொருளாதார தடை போடாது அப்படின்றதே இருக்க முடியும். ஸோ இப்ப வெப்பனைசேஷன் ஆஃப் த டாலர் அப்படிங்கிறது தான் நம்ம வந்து பார்க்க வேண்டிய விஷயம். டாரிஃப்ஸ்ன்றது வந்து இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்குமான ஏற்றுமதி இறக்குமதி, அப்புறமா பொருளாதார ஒத்துழைப்பு, அப்புறமா வந்து டிஃபென்ஸ் ரீதியான ஒத்துழைப்பு, இதெல்லாம் நம்மளுக்கு கூட இருக்கு. ஆனா இதை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும்னா டாரிஃபை வச்சு மிரட்ட முடியாது இந்தியாவை. அதே மாதிரி இப்போ வந்திருக்கக்கூடிய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் ரூபியோ என்ன சொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியா வந்து மற்ற நாடுகள் போல நம்ம ட்ரீட் பண்ணக்கூடாது அப்படின்றத ரூபியோ அவர்கள் பெருமையா பேசியிருக்காரு. இந்தியாவை பத்தி என்ன சொல்றாருன்னா, இந்தியா வந்து நம்ப தகுந்த ஒரு நாடு, இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் நல்ல உறவு வேணும், இந்தியா வந்து இஸ்ரேலோட அந்த ஸ்டேச்சர்ல வச்சு அமெரிக்கா ட்ரீட் பண்ணும், இஸ்ரேலுக்கு எப்படி அமெரிக்கா வந்து எதுவா இருந்தாலும் வரும். இப்ப கூட பாத்தீங்கன்னா போன வாரத்துல கூட வந்த உடனே இஸ்ரேலுக்கு ஆதரவாக பல நிலைப்பாடுகளை ட்ரம்ப் அவர்கள் எடுத்திருக்காரு. அதை வச்சு பார்க்கும்போது இந்தியா போர் நிறுத்த வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பா இருக்கு. அதை நம்ம எதிர்பார்க்கலாம். சொல்ல வர பாயிண்ட் என்ன சொல்றாரு அப்படின்னா, இஸ்ரேலுக்கு இணையாகவும் நேட்டோ நாடுகளுக்கு இணையாகவும் சவுத் கொரியாவுக்கு இணையாகவும் ஜப்பானுக்கு இணையாகவும் இந்தியாவை கொண்டு வந்து நிலைநிறுத்துங்கள். அந்த மாதிரி பண்ணீங்கன்னா தான் நம்மளால வந்து ஒரு அந்த பாலிசி மாத்திரம் தான், அந்த ஃபாரின் பாலிசி வந்து இந்தியாவுக்கும் ஒர்க் அவுட் ஆகும், அமெரிக்காவுக்கும் ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றது அவருடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட்டோடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவா இருக்கு. அதான் அவர் வந்து ட்ரம்ப்புக்கும் சொல்றாரு. ஸோ அது மாதிரி அதை கொண்டு வரும்போது நீங்க சொல்ற அந்த 100% டாரிஃபோ இதெல்லாம் வந்து செயல்படுத்தினாங்கன்னா அது அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகும்ன்றது அவங்களுக்கும் தெரியும். ஆனா இன்னொரு விஷயம் நம்ம இதுல பார்க்க வேண்டியது என்னன்னா, இந்தியா வந்து பிரிக்ஸ் கூட்டமைப்புல இருக்கக்கூடிய மிக முக்கியமான நாடு, ஃபவுண்டர் மெம்பர். ஸோ பிரிக்ஸ்ல ஸோ அப்படி வச்சு பார்க்கும்போது இந்தியா வந்து இப்போது பிரிக்ஸ் கரன்சி வேணான்னு சொல்லக்கூடிய முக்கியமான நாடும் இந்தியா தான். ஸோ இதெல்லாம் வந்து அமெரிக்காவுக்குமே ஒரு பெரிய ஒரு பிளஸ் பாயிண்டா இருக்கும், வின்-வின் சிச்சுவேஷன் தான். ஏன்னா அதை பத்தி நம்ம நிறைய பேசிட்டோம், அதாவது பிரிக்ஸ் கரன்சி ஏன் வேண்டான்றதை நம்ம நிறைய பேசியிருக்கோம். அதை பத்தி இந்தியா வந்து நிறைய யோசிச்ச பிறகுதான் அந்த டிசிஷன். இப்போதைக்கு சப்ளை செயின்ஸ்ல இருந்து குளோபல் பினான்சியல் செயின் வரைக்கும் எல்லாமே அடி வாங்கும் அப்படின்றதுனால இப்போதைக்கு டாலரை வந்து மாற்ற வேண்டாம் அப்படின்ற ஒரு மூவ் எடுத்திருக்காங்க. அது வந்து அமெரிக்கா வரவேற்றிருக்கு. அதே மாதிரி பிரிக்ஸ் கரன்சி வந்ததுன்னா நான் 100% டாரிஃப் போடுவேன் அப்படின்றத சொல்றதும் நம்ம பார்க்க முடியுது. நம்மளுக்கு வெப்பனைசேஷன் ஆஃப் அமெரிக்கன் டாலரை வந்து எப்படி ஸ்டாப் பண்றது, சாங்ஷன்ஸ்ல இருந்து நம்ம எப்படி வெளியில வர்றது, சாங்ஷன்ஸ் ப்ரூஃபா இந்தியா எப்படி மாறணும் அப்படின்றத நோக்கி தான் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, முக்கியமா அமெரிக்கா சார்ந்த வெளியுறவு கொள்கை கட்டமைக்கப்பட்டிருக்குது. இப்போதைக்கு லாஸ்ட் 4 இயர்ஸா 5 இயர்ஸா இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை, அமெரிக்க வெளியுறவு கொள்கை எதை பேஸ் பண்ணியிருக்குன்னா, சாங்ஷன்ஸ் இருந்தாலும் சாங்ஷன்ஸ்ல இருந்து எப்படி பைபாஸ் பண்ணி வெளியில போறது, சாங்ஷன்ஸ்ல இருந்து எப்படி நாமளே பாதுகாத்துக் கொள்வது, இதை மாதிரி நோக்கி தான் நம்ம போயிருக்கோம். அதனாலதான்
இந்த ரஷ்யா உக்ரைன் போரின் போதும் இந்த காசா இஸ்ரேல் போரின் போதும் நாம பெரிதும் பாதிக்கப்படாம நம்மளுடைய வேலைகள் நம்மளுக்கு கரெக்டா நடந்துகிட்டு இருந்தது. அதே மாதிரி நம்ம வந்து ஒரே தரப்பு மாத்திரம் நம்ம வந்து என்னைக்குமே ஃப்ரெண்ட்ஷிப் வச்சு நம்ம நவுத்த மாட்டோம். எப்பவுமே நான் அலைன்மெண்ட் தான். ஸோ அது 1947 இருந்து 2025 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நான் அலைன்டா தான் நம்ம மூவ் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால அமெரிக்கா சென்ட்ரிக்காவும் நம்ம போக வேண்டாம், அமெரிக்கா அப்போசிங்காவும் நம்ம போக வேண்டாம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய இந்தியாவுடைய கொள்கை. அதை நம்ம சிறப்பா செஞ்சுட்டு இருக்கும்போது நாம வந்து இந்த பிளேடு மேல நடக்கிற மாதிரி தான், கத்தி மேல நடக்கிற மாதிரி மாதிரி பிளேடு மேல நடக்கிற மாதிரி அதை வந்து ஒழுங்கா சிறப்பா செயல்படுத்தினாலே நம்மளுக்கு அமெரிக்காவிலிருந்து வரக்கூடிய உதவிகளோ ரொம்ப நீண்ட நாள் நண்பன் ஒரு சகோதரன் ஸ்தானத்துல இருக்கிற ரஷ்யாவையும் நம்ம வந்து அவங்க கிட்ட இருந்து நம்ம வெளியில வர வேண்டாம். ஏன்னா ரெண்டுமே முக்கியம் நம்மளுக்கு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய உறவுகளை நம்ம வந்து இந்தியாவும் அமெரிக்காவும் இந்தியாவும் ரஷ்யாவும் வச்சுட்டு இருக்கும் போது உங்களுக்கு வந்து அந்த பேலன்ஸ் இருக்கும். அதுதான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். அதை நோக்கி தான் இப்போது நம்மளுடைய விரைவுள்ள கொள்கையும் இருக்கு அப்படின்ற மாதிரி நான் பாக்குறேன். அடுத்தது நீங்க முன்னாடியே நம்ம பேச சொல்லியிருப்போம், பங்களாதேஷுக்கு கொடுக்கக்கூடிய அந்த நிதி உதவிங்கிறது கட்டா இருக்கு. இது எவ்வளவு பெரிய விஷயம், இது எவ்வளவு பெரிய பின்னடைவு பங்களாதேஷுக்கு, இன்னும் எவ்வளவு நாள் தாங்கும் அங்க இருக்கிற அந்த யூனிஸ் ஆட்சி? அதாவது அரசனை நம்பி புருஷனை கைவிட்ட கதையா போயிட்டு இருக்குது பங்களாதேஷ். ஆக்சுவலா ஒழுங்கா தான் நம்ம கூட நல்லா தான் இருந்தாங்க. நடுவுல பைடனுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் நிறைய விஷயங்களை வந்து அமெரிக்காவுக்கும் நல்லது செஞ்சாங்க, உலகத்துக்கும் நல்லது செஞ்சாங்க. அதுல ரொம்ப முக்கியமான நல்லதுன்னு பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் ஆட்சியை கவுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட்சியை கவுக்கிறது மூலமா இந்தியாவை செக் வைக்க முடியும்னு நினைச்சு ஒரு மூவ் பண்ணாங்க. அந்த மூவ் வந்து இப்போ பேக் ஃபயர் ஆயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் நான் பாக்குறேன். இதுல வந்து எய்டு நம்பி தான் பங்களாதேஷ், சில நாடுகள்லாம் எய்டு நம்பியும் கடனை நம்பி தான் ஓடிட்டு இருந்தது. பங்களாதேஷும் ஸ்ரீலங்கா, நேபாள், அப்புறம் பாகிஸ்தான் இவங்க எல்லாருமே வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் மூலமா தான் அவங்க நாடு வந்து இன்னைக்கு வரைக்கும் சர்வைவ் ஆகிட்டு இருக்கே தவிர மேல பெருசா அவங்க நாட்டு மக்களை அவங்க வாழ வைக்கவே இல்லை அந்த நாட்டுடைய ரெஸ்பெக்டிவ் கவர்மெண்ட்ஸ் அப்படிதான் பாக்குறேன். ஏன்னா இந்தியாவுக்கு எதிராக ஒரு சில வேலையை செய்யறதுக்காக மேற்கத்திய நாடுகளோ சைனாவோ இல்ல வேற ஏதாவது சக்திகளோ ஒன்னா சேர்ந்து பணம் கொடுத்து அந்த பணத்து மூலமாக சில காரியங்களை ஷார்ட் டேர்ம் என்ன சொல்றது அக்காம்ப்ளிஷ்மெண்ட் நம்பியே சில நாடுகள்லாம் சர்வைவ் ஆயிட்டு இருந்தது. அந்த நாடுகள்ல லிஸ்ட்ல பங்களாதேஷ் ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது. ஏன்னா நீங்க 2015க்கு 14, 15 எல்லாம் பாத்தீங்கன்னா இந்தியாவிற்குள் வரக்கூடிய கருப்பு பணம், அதாவது என்ன சொல்றது ஃபேக் கரன்சி, பாகிஸ்தான்ல பணம் அடிச்சாங்கன்னா அதை எடுத்துட்டு வரக்கூடிய முக்கியமான ஒரு அந்த மணி ரூட்ல வந்து பங்களாதேஷும் இருந்தது. ஸோ அந்த மாதிரி ஒரு ஷேடோ எக்கானமி நம்பி ஓடிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா வந்து பங்களாதேஷோடைய அரசாங்கம் தன்னுடைய நிலைப்பாடை மாற்றி இந்தியாவோட ஒருங்கிணைந்து ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தது. அது அமெரிக்காவுக்கு பொறுக்கல. முக்கியமா அமெரிக்காவில் இருக்க சில ஆர்கனைசேஷன்ஸுக்கு பொறுக்காம தான் இந்த வேலையை பண்ணாங்க. ஸோ இப்போ புதுசா வந்திருக்கிற ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் வெளிநாட்டுல இருக்கக்கூடிய அந்த ஆர்கனைசேஷன்ஸ்க்கோ இல்லை அந்த நாடுகளுக்கு இருக்க தலைமைக்கோ நான் ஏன் பணம் கொடுக்கணும், நம்ம நாடே பிரச்சனையில இருக்கு, இப்போ எதுக்கு அந்த மாதிரி பண்ணணும்ன்றதுக்காக அந்த எய்டை வந்து கட் பண்றாங்க. யூஎஸ் எய்ட் அப்படின்றத வந்து நிறைய கண்ட்ரிஸ்க்கு கட் பண்ணிட்டாங்க. ஸோ அதுல அந்த லிஸ்ட்ல பங்களாதேஷும் வந்திருக்கு. அதை தான் சொன்னேன் நான். அதாவது எய்டை நம்பியே இல்ல உதவிகளை நம்பியே இருக்கு. ஏன்னா அவங்க பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ஜியோ பொலிட்டிக்கல் பிரசன்ஸ் அந்த இடத்துல தவிர வேற என்ன இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஐ மீன் கார்மெண்ட்ஸ் அந்த ரிலேட்டட் எக்ஸ்போர்ட்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அது வந்து கோவிட் டைம்ஸ்க்கு அப்புறமா வந்து பெரிய நாம இதை பத்தியும் நிறைய பேசியிருக்கோம், பங்களாதேஷ் பத்தியும் பேசியிருக்கோம். ஸோ அங்கேயும் அதாவது நடுவில் வந்து நிறைய ரைட் அப் எல்லாம் எழுதுனாங்க, பங்களாதேஷோட எக்கானமி பார், அப்படி பார், இப்படி பார், நாங்க இப்ப எங்க போச்சுன்னு தெரியாது. ஸோ இப்ப நடுவில் எய்டு வந்துச்சு, அந்த எய்டு வச்சு கொஞ்சம் ஓட்டிடலான்னு பார்த்தாங்க. இப்ப அதுவும் முடியாது. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட $3 பில்லியன் நினைக்கிறேன், $3 பில்லியன் அவங்க வந்து கடன் அதுக்கான திரும்ப கட்டுறதுக்கான டைம் வரும். இப்போ கூடிய சீக்கிரத்துல வந்து மார்ச்லன்னு நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது. உள்ளுக்குள்ள புரட்சி, அங்க திருப்பி மாணவர் புரட்சி, அதாவது மாணவர்களை வச்சு ஆரம்பிச்ச புரட்சி மாணவர்களாலேயே திருப்பி ஒரு மீண்டும் புரட்சி வந்து யூனிஸோட கவர்மெண்ட், யூனிஸோட ஆட்சியில இருக்கக்கூடிய அந்த பகுதி மொத்தமும் திருப்பி என்ன சொல்றது ஒரு போர்க்களமாக காட்சி அளிக்கிறதுக்கான எல்லா முகாந்திரமும் இப்போ இருக்கு. மக்கள் திரும்பி கொதிச்சு எழ ஆரம்பிக்கிறாங்க. மாணவர் புரட்சி திருப்பி ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது எய்டு வச்சுதான் இவங்க கவர்மெண்ட் ரன் ஆயிருக்கு. எய்டு வச்சுதான் இந்த மாணவர்களையும் மக்கள் வாயும் அடைச்சிருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ள வந்து மைனாரிட்டிஸ் சொல்லப்படுகின்ற இந்துக்களுக்கு எதிராகவும் கிறிஸ்துவர்களுக்கு எதிராகவும் பௌத்தர்கள் அந்த மாதிரி மைனாரிட்டிஸ் எல்லாரையும் ரொம்ப கஷ்டப்படுத்தி அவர் உயிர்களுக்கும் அச்சுறுத்தல், அவர்களுடைய பிசினஸ் எல்லாம் அடிச்சு உடைச்சு இதெல்லாம் நம்ம பார்த்தோம் லாஸ்ட்
ஒரு 6 மாசமா 7 மாசமா இதேதான் டெய்லி செய்திகள் பார்த்து பார்த்து அப்படியே நம்ம நாட்டிலையும் பிரச்சனை, அப்படியே அது நம்மளால ஆக்ஷன் எடுக்கவும் முடியல, எடுக்காமலும் இருக்க முடியல அப்படின்றதுல இப்ப ஒரு அதற்கான முடிவு எட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. என்னன்னா எய்டு நிறுத்தினா அந்த நாட்டுக்குள்ள இன்னும் மேலும் புரட்சி வெடிக்கும். ஆனா அது வந்து நல்ல விதத்துல நடக்குமானா, திருப்பி ரெஃப்யூஜி இன்ஃப்ளக்ஸ் வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ண போறோம்? ஸோ அப்ப அந்த நாட்டுக்குள்ள ராணுவ ஆட்சி அமையுமா? ராணுவ ஆட்சி அமைஞ்சதுன்னா யார் கண்ட்ரோல் எடுப்பா? இந்த கேள்விகள்லாம் நம்ம இப்போவே ஆன்சர் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ பங்களாதேஷ் ஆர்மியோடைய சீஃப் வந்து இந்தியாவுக்கு ஆதரவாக சில பேட்டி கொடுத்ததையும் நம்ம பார்க்க முடிஞ்சது. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இப்போதைக்கு சிவிலியன் கவர்மெண்ட்டை நோக்கி பர்மா எப்படி ராணுவ ஆட்சி கீழே இருக்கோ அதே மாதிரி பங்களாதேஷும் ஒரு ராணுவ ஆட்சி கீழே இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் ஜாஸ்தி. ஏன்னா இப்போதைக்கு வந்து எலெக்ஷன் நடத்தக்கூடிய நிலைமையில் அவங்க இல்லை. எலெக்ஷன் இப்ப நடந்து அதுல மெஜாரிட்டி எடுத்த அந்த கட்சிக்கு எதிராக தான் இவங்க போராட்டம் பண்றான்ற பேர்ல அந்த நாட்டோடைய இவங்களை வந்து ஷேக் ஹசீனா அவர்களை இந்தியாவுக்கு நாடு அவங்க வெளியில வந்துட்டாங்க, அவங்க நம்ம நாட்டுல இருக்காங்க. ஸோ இப்படிதான் வச்சு பார்க்கணும். ஸோ அப்ப ஆக மொத்தத்துல இப்ப யூஎஸ் சைடு கட்டாகிறதுனால பங்களாதேஷ்க்கு திரும்பி ஒரு ராணுவ ஆட்சி கொஞ்சம் பிரீஃப் டைம்ல இருந்ததுனாலும் திரும்ப ஒரு எலெக்ஷன் வந்துன்னா ஷேக் ஹசீனா அவர்களே திரும்பி மீண்டும் அந்த நாட்டுடைய அதிபர் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் ஜாஸ்தி. ஸோ இதான் நம்ம மனசுல வச்சுக்கணுமே தவிர அப்ப எய்டு கொடுத்த ஆர்கனைசேஷன் என்ன ஆகும் அப்படின்ற கேள்வியை வந்து யாருக்குமே பதில் சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது வந்து அந்த ஆர்கனைசேஷனை பத்தி இப்ப நம்ம பாக்குறோம். நிறைய ஆர்கனைசேஷன், அது நமக்கு இங்க குறிப்பா பாரதத்துக்கு எதிராக வேலை செய்த அந்த ஹிண்டன்பர்க் அப்படிங்கிற ஆர்கனைசேஷன் வந்து முடிச்சு விட்டாங்க பாய் அப்படிங்கிற மாதிரி பதவியேற்க முன்னாடி நாள்ல க்ளோஸ் பண்ணிட்டு ஓட்டாங்க. அடுத்தது சோரோஸோட அவர்களோட நிலைமை வந்து பெருசா வேற பேர்ல வருவாங்க, இருக்கு. வேற பேர் அப்ப வருவாங்க. பட் சோரோஸோட நிலைமை என்ன ஆகும்? ட்ரம்ப் அவர்கள் பதவி ஏற்றிருக்காருல்ல. இல்ல ஆக்சுவலா வந்து இவங்க டெமோக்ரஸியை உலகத்துக்கு முழுக்க கொடுத்து அது தன்னுடைய நாட்டுக்கே உள்ள கொட்டிக்கிச்சுன்னு நினைக்கிறேன். அதனால வந்த வினையினால ஜோ பைடனோட ஆட்சியில யார் ஆம்பளை யார் பொம்பளை இந்த கேள்வி எல்லாம் வருதுன்னா அப்ப அந்த அளவுக்கு நாடு ரொம்ப வளர்ச்சியா இருக்கா, ரொம்ப பிரச்சனையே இல்லாம இருக்கான்னா அவ்வளவு பிரச்சனை இருக்கிறதுனால அதை மடை மாற்றுவதற்காக மாத்திரமே இந்த வானவில் எல்லாம் எடுத்துன்னு வந்தாங்க. ஸோ ஆம்பளை பொம்பளையான ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன், பொம்பளை ஆம்பளையா ஐடென்டிஃபை பண்ணிக்கிறேன்ற மாதிரி குழப்பம்லாம். ஸோ பைடன் வந்தோடனே முதல்ல ட்ரம்ப் வந்தோடனே முதல்ல செக் வச்சது என்னன்னா பைடன் கவர்மெண்ட்ல இருந்து அந்த இதெல்லாம் தூக்கிட்டு 2 பேர் தான், ஒன்று ஆண் இல்லை பெண், மற்றவங்களாம் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஸோ இது எல்லாமே சோரோஸோட ஆர்கனைசேஷன் பண்ணக்கூடிய வேலைகள் தான். அது இந்தியாவிலும் எல்லா நாடுகளிலும் வளரும் நாடுகளிலும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதற்கு வந்து அமெரிக்கா வந்து ஒரு பேஸா இருந்தது. ஸோ அதனாலதான் வந்து அவங்க ஃப்ரீ ஸ்பீச்ன்றது வந்து எந்த அளவுக்குன்னு ஒன்று இருக்கு. ஸோ ஃப்ரீ ஸ்பீச் ஆஃப் அமெரிக்கா மேபி ஒர்க்கிங் ஃபார் அமெரிக்கா பட் நாட் ஃபார் அதர்ஸ். இதை லீ குவான் யூ அவர்கள் நிறைய தடவை சொல்லியிருக்காரு. அமெரிக்காவுடைய மீடியா செய்யக்கூடிய வேலை அமெரிக்காவில் மட்டுமே இருக்க வேண்டும். அமெரிக்க மீடியா வேலை செய்வதை வந்து சிங்கப்பூருக்கு கொண்டு வந்தீங்கன்னா அதை எங்களால் ஒத்துக்க முடியாது, தயவுசெய்து எடுத்துட்டு போயிருங்க அப்படின்றதெல்லாம் சொன்னார். ஸோ அந்த மாதிரி வச்சு பார்க்கும்போது அமெரிக்காவில் சில விஷயம்லாம் வேலை செய்யும். அது வந்து எல்லாருக்கும் வேலை செய்யணும்னு நினைக்கிறதே வந்து முட்டாள்தனமான ஒரு விஷயம். அந்த முட்டாள்தனமான விஷயத்த ட்ரை பண்ணி ஃபெயில் ஆயிடுச்சு. அதுதான் இப்ப ஹிண்டன்பர்க் கடையை கட்டியிருக்காங்க. ஸோ அடுத்த கடையை வேற ஏதாவது பேர்ல இன்னொரு இடத்துல ஓபன் பண்ணுவார், வேற ஏதாவது ட்ரை பண்ணுவாங்க, சும்மா எல்லாம் இருக்க மாட்டாங்க. ஸோ ட்ரம்ப்புக்கு எதிராக கூட இருக்கலாம். அது வந்து ட்ரம்ப்போடைய ஆட்சி காலம் முடிப்பாரா அப்படின்ற சந்தேகம்லாம் கூட நம்மளுக்கு வரலாம். அந்த ஒரு கேள்வியும் நான் வைக்கிறேன் இதுல. ஏன்னா ட்ரம்ப் வந்து இப்போதைய அறுதி பெரும்பான்மை பெற்றிருக்கிறார், எல்லாம் இருக்கு. ஆனா அமெரிக்காவில் இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டைனமிக்கா எல்லாத்தையும் எதிர்த்து பேசி அதற்கான செயலாக்கம் பண்ண பிரசிடென்ட் எல்லாம் என்ன ஆனாங்கன்னு நம்ம பார்த்துட்டு தான் இருந்தோம். ஸோ அதனால அந்த அச்சுறுத்தல் இப்ப இந்த மாதிரி ஒரு ஆர்கனைசேஷன் க்ளோஸ் ஆச்சுன்னா அப்ப வேற ஒரு ஆர்கனைசேஷன் வரலாம். அது பேஸ் பண்ணி மற்ற நாடுகளுக்கும் அமெரிக்காவுக்குமே கூட அச்சுறுத்தல் வரலாம் அப்படிங்கிறது என்னோட பார்வை. நாட்கள்லயே வந்து பார்த்திருப்போம், கொலம்பியா அரசு வந்து ட்ரம்ப் அவர்கள் கோரிக்கையை ஏற்று அகதிகளை எடுத்திருக்கோம்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட சரண்டரே ஆயிட்டாங்க. இப்ப பார்த்திருப்போம், நியூ ஜெர்சி முக்கியமான நகரங்கள்ல வந்து ரைடு நடக்கிறதா, அகதிகள் யார் யார் இருக்காங்க அப்படிங்கிற ரைடு நடக்கிறதா அதெல்லாம் நம்ம செய்திகள் பார்க்கிறோம். சோ இந்த நடவடிக்கை எப்படி பாக்குறீங்க? இது எந்த நாட்டுக்கு மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்கும்? இதுல நாடுகளுக்கு பாதிப்புன்னா அந்தந்த நாடுகள் அந்தந்த நாட்டு குடிமகன் மீது அக்கறைப்படாமல் அவங்க நாட்டை விட்டு நாடு போயிருக்காங்க அப்படின்னா அவங்க குடியுரிமை பெற்று போனாங்களா, குடியுரிமை பெறாம போனாங்களா, மிஸ்ஸிங் அப்படின்ற ஒரு அந்த இதுல இருக்காங்களா, கடத்தப்பட்டார்களா, இந்த ஆக்ஷன்லாம் நம்ம பார்க்கணும். ஸோ இந்தியா மாதிரி ஒரு நாடு ப்ரோஆக்டிவா ஒர்க் பண்ணக்கூடிய நாடு. சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல ஒரு பெரிய ஜாப் ராக்கெட் நடந்தது. ஸோ அதுல வந்து கொத்தடிமைகளா, அதாவது எலக்ட்ரானிக்
அது சார்ந்த ஒரு கொத்தடிமை மாதிரி இருந்த விஷயத்துல இந்தியாவுடைய அரசாங்கம் முன்னேற்பாடு கொண்டு இந்தியாவுடைய பிரஜைகளை காப்பாற்றி கூட்டு வந்தது. அந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம நாட்டோட பாப்புலேஷன் வந்து 1.4 பில்லியன், அதாவது 140 கோடி பேர்ல இந்த மாதிரி தெரிஞ்சோ தெரியாமலோ வெளியில போய் மாட்டிக்கும் போது அந்த அதாவது இவ்வளவு பெரிய பாப்புலேஷன்லயும் நம்ம ப்ரோஆக்டிவா ட்ராக் வச்சு இவங்களெல்லாம் கூட்டிட்டு வர்றதுக்கு அந்தந்த கவர்மெண்ட் கூட பேசி நம்ம கூட்டிட்டு வந்திருக்கோம். கோவிட் டைமா இருக்கட்டும், யுக்ரைன் டைமா இருக்கட்டும், இந்த மாதிரி இருக்கும்போது நாம வந்து நம்மளுடைய பிரஜைகளை அந்தந்த நாடுகளிலிருந்து பத்திரமாக, ஈவன் தோ வி ஹாவ் லார்ஜ் பாப்புலேஷன், நாம வந்து அதுக்கான ஆக்ஷன் எடுத்து நம்ம கூட்டிட்டு வந்தோம். சைனாவோ இல்லைன்னா அமெரிக்காவுமே கூட பாத்தீங்கன்னா அவங்களோட பிரஜை வெளிநாட்டுல மாட்டிட்டு இருக்கும்போது அந்த நாடெல்லாம் நீங்களே வந்து சேருங்கன்னு சொல்றதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. அந்த மாதிரி இல்லாம சுஷ்மா ஸ்வராஜ் அவர்கள் சொல்ற மாதிரி 3ல மாட்டியிருந்தாலும் பரவாயில்ல, நீங்க போன் பண்ணுங்க, எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க, நாங்க வந்து கூட்டு போறோம் அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு பாலிசி வச்சிருக்கிற நம்ம நாட்டில் இருந்தே 18,000 பேர் போயிருக்காங்க அப்படின்னா, 18,000 இல்லீகல் இமிகிரன்ஸ் இருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னா, இந்தியா வந்து ஓகேன்னு ஒத்துக்கிட்டு நம்ம ஓகே திருப்பி கொண்டு வாங்க, ரிப்ராக்டிவேட் பண்ணுங்கன்னு சொல்றோம். அப்ப லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரீஸ்ல இருந்தோ, மிடில் ஈஸ்ட்ல இருக்கிற கான்ஃபிளிக் ஜோன்ஸ்ல இருந்தோ, இல்லைன்னா சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரீஸ்ல கான்ஃபிளிக் ஜோன்ஸ்ல இருந்தோ, இந்த மாதிரி இடத்துல இருந்து ஹியூமன் டிராபிகிங் இந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா? ஸோ ஹியூமன் டிராபிகிங், அப்புறமா வந்து கடத்தல் சம்பந்தப்பட்ட அந்த மாதிரி சம்பவங்களும் எடுத்துட்டு போய் அந்த ஊர்ல விட்டுட்டுப்பாங்க. ஸோ இப்போ அவங்கெல்லாம் அவங்க நாட்டுல இருந்து வெளியில போகணும்னு நினைச்சா கூட போக முடியாத நிலைமையில மாட்டிக்கிட்டு இருந்த கொத்தடிமைகளை பாண்டட் லேபர்ஸா கூட இருக்கலாம். ஸோ இவங்க எல்லாரும் திரும்பி வர்றதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அந்தந்த நாடுகளுக்கு ஒரு சேனலா இதை நம்ம கிரியேட் பண்ணிருக்கு. நம்ம இந்த பாசிட்டிவ் ஆங்கிள் நம்ம பார்ப்போம். ரெண்டாவது விஷயம், அந்த நாட்டுக்குள்ள அமெரிக்காவுக்குள்ள நிறைய லாஸ் வந்து லீகல் ஃப்ரீ லேண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய லேண்ட்ல லாஸ்லாம் நிறைய பிளெக்சிபிளா இருக்கு. அது வந்து இந்தியா மாதிரி நாடோ இல்லைன்னா ஆப்பிரிக்கா போல இருக்க கண்டத்துல இருந்து போவர்களுக்கும் அது எளிதாக சில வேலைகளை செய்யறதுக்கான ஒரு காரியத்தை சாதித்துக் கொள்வதற்கான ஒரு விஷயமா இருந்தது. அதெல்லாம் தான் ஒரு செக்ல வைக்கிறாரு இப்ப. ஸோ அந்தந்த நாடுகளை சார்ந்த இல்லீகல் இமிகிரன்ஸ் அந்தந்த நாட்டுகளே போறது வந்து பெட்டர் அப்படின்றது அமெரிக்காவுடைய பொருளாதாரத்தை முதல் கட்டமாக காப்பாற்றும் அப்படின்னு அவர் வைக்கிறார். ஆனா இன்னொரு பார்வையா நம்ம என்ன பார்க்கணும்னா, இத்தனை பேர் இல்லீகல் இமிகிரன்ஸா இருந்தாலும் இவர்கள்லாம் ஏதோ ஒரு வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க இல்லையா? ஸோ வேலை பார்க்காம அவங்க சாப்பிட முடியாது. ஸோ அப்ப அந்த வேலையை பார்க்கக்கூடிய அந்த வேலையை இனிமேல் யார் பார்ப்பா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு விசா எந்த அளவுக்கு அவங்களுக்கு வேணும், எந்தெந்த நாட்டுல இருந்து விசா போவாங்க, ஸோ எந்தெந்த நாட்டுல இருந்து போறவங்களுக்கு என்னென்ன சேலரி கொடுக்க போறாங்க, ஸோ இது எல்லாத்தையும் ஸ்ட்ரீம்லைன் பண்ணக்கூடிய இடத்தில் அமெரிக்கா வரும். ஸோ அதனால இப்போதைக்கு அது அந்தந்த நாடுகளுக்கு ஒரு தலைவலியாக இருந்தாலும் பிற்காலத்தில் கொஞ்ச நாள் கழிச்சு அமெரிக்காவுக்கே ஒரு பெரிய தலைவலியா வரும். இந்த இல்லீகல் இமிகிரன்ஸோட ப்ராப்ளம் எப்படி நெகட்டிவ் சைட்ல பிரச்சனை கொடுத்ததோ அதே சமயத்துல அடுத்தது அவங்களோட தலைவலி உள்நாட்டில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை யார் செய்வது அப்படின்ற ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு ட்ரம்ப் அவர்களோட அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன பதில் வச்சிருக்காங்கன்னு நம்மளுக்கு தெரியல. அதை பார்த்துதான் நம்ம பண்ணோம். ஆக மொத்தத்துல கொலம்பியா வந்து முதல்ல வந்து முடியாதுன்னு சொன்னாங்க, அப்புறம் அவங்களே ஒத்துக்கிட்டாங்க, சரி வாங்க எங்க ஊருக்கே திருப்பி அனுப்பிடுங்கன்னு சொன்னதை நம்ம பார்க்க முடியுது. அது பொருளாதார தடையா இருக்கட்டும், இல்லைன்னா அந்த டாரிஃபோடைய ரைஸா இருக்கட்டும், ஸோ இதெல்லாம் வச்சு பயமுறுத்தி தான் அவர் ஒத்துக்க வச்சிருக்கிறாரு அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஆனா எல்லா நாடுகளும் இது ஒத்துப்பாங்களா? ஸோ அமெரிக்கா அப்படி பார்த்தீங்கன்னா அமெரிக்காவுடைய ஃபார்மேஷன் போது எப்படி இருந்தது, அப்புறம் 18th செஞ்சுரியில ஒரு இயற்றப்பட்ட லாவை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு இந்த ப்ராப்ளம்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த லாவை மாத்துறதுக்கு மற்ற ஸ்டேட்லலாம் மற்ற 22 ஸ்டேட்ல வந்து அமெரிக்காவுடைய சட்டத்துக்கு எதிராக இப்போ எக்ஸிக்யூட்டிவ் ஆர்டருக்கு எதிராக அவர்கள் குரல் எழுப்பியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மேபி வி ஹாவ் டு வெயிட் சம் மந்த்ஸ் டைம் பிஃபோர் கமிங் டு ஆக்சுவல் பிக்சர் அப்படின்ற மாதிரி பார்க்கணும். காணொலியில இறுதியான கேள்வியா, அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க நம்ம சொல்லிக்கிட்டே இருப்போம். அதுதான் வந்து நம்ம பார்த்திருப்போம் பாராளுமன்றத்திலேயே அந்த ஒரு மேப்பை வரைஞ்சி வைக்கிறது. அதே மாதிரி ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா அகண்ட அமெரிக்கா மாதிரி கனடாலாம் சேர்த்து ஒரு மேப்பை வச்சிருக்காங்க. இது என்ன சொல்லுது? இது பின்னாடி உள்ள செய்தி என்ன? அகண்ட பாரதம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த அகண்ட பாரதம் சொன்ன பகுதிக்குள்ள இருக்கிறவங்க எல்லாருமே ஜெனட்டிக்கலி ரிலேட்டட். ஸோ ஈரான்ல இருந்து ஸோ நீங்க அதாவது சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் சில கண்ட்ரிஸ் வரைக்கும் பாத்தீங்கன்னா வி ஆர் ரிலேட்டட் டு ஈச் அதர். நேற்றுக்கு இந்தோனேஷியாவோட பிரசிடென்ட் வந்து நம்ம ஊர்ல வந்து ரிப்பப்ளிக் பரேட் அட்டன் பண்ணாரு. பண்ணிட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, நான் வந்து என்னுடைய ஜெனட்டிக் அனாலிசிஸ் செக் பண்ணேன், அதுல வந்து இந்தியாவுடைய வம்சாவளியினரா நான் இருக்கிறேன் அப்படின்றத சொல்ல முடியுது. அதே மாதிரி சிங்கப்பூருடைய அதிபராக இருக்கக்கூடிய தர்மன் சண்முகரத்னம், ஸோ இது மாதிரி நிறைய பேர் சிங்கப்பூர் கவர்மெண்ட்ல இருக்கிறவங்க, அதே மாதிரி வந்து
தாய்லாண்டோடைய அரச குடும்பம் இப்படிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஏதாவது பேர் விதத்திலேயோ இல்லைன்னா ஜெனடிக்கலையோ வி ஆர் கனெக்டட். ஸோ இப்படிப்பட்ட ஒரு நிலப்பகுதியை நான் வந்து அகண்ட பாரதம் அப்படின்னு சொல்றதுல வந்து அகண்ட பாரதம் தான் இது. இவங்க சொல்லனாலும் அது அகண்ட பாரதம் தான். பேர் வந்து என்னைக்கு கேட்குறீங்களோ, என்னைக்கு பார்டர் போறீங்களோ அன்னைக்கு தான் உங்களுக்கு அகண்ட பாரதம் அபிஷியலா சொல்ல போறீங்க. ஆக முதல்ல இது அகண்ட பாரதமா தான் காலங்காலமா இருக்கு. இது வந்து இப்போ இன்னைக்கு நேத்திலாம் இல்லை, காலங்காலமா அகண்ட பாரதமா தான் இருக்கு. திபெத்ல இருந்து பிரம்ம தேசம், அதாவது பர்மால இருந்து எல்லாத்தையும் சேர்த்து தான் இருக்கு. இது வந்து அமெரிக்காவோட நம்ம கம்பேர் பண்ண முடியாது. ஏன்னா நீங்க லேண்ட் மாஸை கனெக்ட் பண்ணாலும் யார் அந்த நாட்டை ரூல் பண்றாங்க அப்படின்னு ஒரு பாயிண்ட் இருக்கு. 250 வருடங்களை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற அமெரிக்கா இது வரைக்கும் ஒரு பூர்வ குடியை கூட நான் பிரசிடென்டா வைக்கல. கனடாவிலையும் அதே தான். ஓகேவா? ஸோ இப்போ நீங்க கனடாவையும் யுஎஸ்ஏவையும் கனடாவையும் ஒன்னா சேர்த்து அமெரிக்க கண்டம்னு வேணா அறிவிக்கலாம். ஓகே, ஆனாலும் அந்த அமெரிக்காவுடைய பூர்வக்குடி மக்கள் இது வரைக்கும் ஆட்சி பொறுப்புலையோ முக்கியமான பொறுப்புலையோ இல்லை அப்படின்னு வச்சு பார்க்கும்போது ஐரோப்பா கண்டத்தோட ஒரு அவுட் ஹவுஸா தான் நீங்க கனடாவை பார்க்கணுமே தவிர அது ஒன்றும் தனி நாடாலாம் நான் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த கண்ட்ரியோடைய தலைவர் யாருன்னா சார்லஸ் இப்போதைக்கு, இதுக்கு முன்னாடி எலிசபெத். ஸோ ஆக முதல்ல கனடா அப்படிங்கிறது வந்து பிரிட்டனோட ஒரு அவுட் ஹவுஸ் அப்படிதான் எடுத்துக்கணும். அதே மாதிரி கிரீன்லாண்டுன்றது டென்மார்க்கோட ஒரு அவுட் ஹவுஸ் அப்படிதான் எடுத்துக்க முடியுமே தவிர அந்த நாட்டோடைய அந்த பகுதியிலேயே காலங்காலமாக தொன்று தொட்டு வாழ்ந்து கொண்டிருந்த பூர்வ நேட்டிவ் பீப்புள் இருக்காங்கல்ல, அவங்களுடைய தலைமை என்னைக்கு வருதோ அன்னைக்கு தான் நீங்க வந்து அந்த அகண்ட அமெரிக்கான்னு சொல்ல முடியும். அதாவது ஐரோப்பிய கண்டத்திலிருந்து போன ஆங்கிலோ சாக்சன் யூரோப்பியன் அந்த கிறிஸ்டியன் அவங்களோட கண்ட்ரோல்ல இருந்து என்னைக்கு வந்து இந்த அமெரிக்க கண்டம் வெளியில வந்து அவங்களுடைய நேட்டிவ் தாட்ஸ்க்கு நேட்டிவ் ட்ரைப்ஸோட தலைமை பீடத்துக்கு என்னைக்கு போதோ அன்னைக்குதான் நீங்க வந்து இந்த அகண்ட அமெரிக்கான்னு சொல்ல முடியுமே தவிர அது வரைக்கும் நீங்க வந்து அவுட் ஹவுஸா தானே பார்க்க முடியும். அது வரைக்கும் நீங்க அமெரிக்கா வந்து யூரோப்போட அவுட் ஹவுஸ். விவேக் ராமசாமி போட்டியில இருந்து விலகினாரு, அதுக்கப்புறம் என்ன ஆனாரு. ஸோ அப்படிதான் நம்ம பார்க்கணும். ஸோ இப்ப இந்தியர்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க, இப்ப பெண்களுக்கு சான்ஸ் கொடுக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி தான் 250 வருடங்களாக 248 வருடங்களாக ஒரே இனத்தை சார்ந்த ஒரே மதத்தை சார்ந்த ஒரே ஆண் பால் கொண்ட ஒரே ஒருத்தர் தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு வச்சு பார்க்கும்போது இப்ப நீங்க சொல்ல வர்றது வந்து ஒரு ஹெகிமோனியோட வெளிப்பாடு. என்கிட்ட பவர் இருக்கு, என்கிட்ட மிலிட்ரி மைட் இருக்கு, நான் சொல்றதுதான் கரெக்ட், அதனால நான் எதை வேணா எடுத்துப்பேன் அப்படின்னு ஒரு 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 அரைக்கூவலா வேணா எடுத்துக்கலாமே தவிர இந்தியா அதாவது அகண்ட பாரதமா மாறணும் அப்படின்னு சொல்றது அது நேச்சுரல் ஃபீலிங். ஆனா அமெரிக்கா வந்து நான் அகண்ட அமெரிக்காவை மாத்துறேன்னு சொல்றது ஒரு மிலிட்ரி மைட்டியோ இல்ல பணத்தை வச்சோ எடுத்தக்கூடிய ஒரு 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 அரைக்கூவல், இல்லைன்னா என்னை எதிர்த்து யாரையும் அந்த கேள்வி கேட்க முடியாது அப்படிதான் நான் பேசுவேன் அப்படின்னு சொல்றதோட வெளிப்பாடு தான் அவங்க சொன்னது. இப்போதைக்கு அது ட்ரம்பா இருக்கட்டும், எனக்கு ட்ரம்ப் பிடிக்கும், பட் இருந்தாலும் இதை வந்து அப்படிதான் நான் பார்க்க முடியுமே தவிர நான் அகண்ட பாரதத்தோட அகண்ட அமெரிக்காவை கம்பேர் பண்ணவே முடியும், இப்போதைக்கு கம்பேர் பண்ண முடியாது. என்னைக்கு சிரோக்கி இல்ல அப்பாச்சி அந்த மாதிரி ஒரு ட்ரைப்ல இருந்து வரக்கூடிய அந்த நேட்டிவ் அமெரிக்கன் பர்சன் வந்து என்னைக்கு வந்து லீடர் ஆகிறாரோ அன்னைக்கு வந்து நம்ம அகண்ட அமெரிக்கா அது எல்லாத்தையும் ஒன் நாட் ட்ரைப் அமெரிக்கன் நேட்டிவ் அமெரிக்கன் ட்ரைப்ஸோட மேப்பே இருக்கு தனியா. ஸோ அதெல்லாம் முதல்ல அந்த மேப்பை முதல்ல எடுத்துட்டு வந்து அதுல யார் யாரெல்லாம் என்னென்ன எவ்வளவு பேர் இருக்காங்க அப்படிலாம் பார்த்துட்ட பிறகுதான் நீங்க அகண்ட அமெரிக்கா பத்தி யோசிக்கணும். அது வரைக்கும் ஐரோப்பா 1600 வருடத்துல அந்த அதாவது கடல் தாண்டி போய் அந்த ஊருக்கு நம்ம ஊர்ல என்ன பண்ணாங்களோ அதே பண்ணி அது குடிபெயர்ந்ததோடைய ஒரு அவுட் ஹவுஸா தான் நம்ம பார்க்க முடியும் தவிர அது ஒன்றும் there is nothing to glorify as whole continent ஓ இல்ல அது வந்து அப்ப மெக்சிகோ என்ன பண்ணுவீங்க? இப்ப கல்ஃப் ஆஃப் மெக்சிகோன்னு இருக்கிறத கல்ஃப் ஆஃப் அமெரிக்கான்னு மாதிரி இப்ப அமெரிக்கான்ற பேர் எங்க இருந்து வந்தது? ஐரோப்பியால இருந்து வந்த பேர் தானே. ஸோ அமெரிக்கா அப்படின்றது அமெரிக்கோ பெஸ்புகி அப்படின்ற பேர்ல இருந்து மறுவலா அப்படின்ற மாதிரி எல்லாம் தான் பேசிட்டு இருக்காங்க. அப்படி வச்சு பார்க்கும்போது ஐரோப்பாவோட எக்ஸ்டென்ஷனா தான் நீங்க பேசுறீங்களே தவிர அகண்ட பாரதம் அப்படின்றது வந்து அது வந்து ஸ்பிரிச்சுவலி இன்டெலெக்சுவலி இட் இஸ் எக்ஸிஸ்டன்ட் அண்ட் தென் இது வந்து ஆல்ரெடி இருக்கிற ஒரு விஷயம். அமெரிக்கா அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா 1600க்கு முன்னாடி கிடையாது. அது 1600க்கு முன்னாடி இருந்த விஷயத்த தான் நான் திரும்பி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன். அப்படியே ஆப்போசிட். 1600க்கு முன்னாடி இது அகண்ட பாரதமா இருந்தது. அது சின்ன சின்ன குறுநில மன்னல்களை ஆளப்பட்ட இருந்தாலும் ஒரு அகண்ட பாரதமா இருந்தக்கூடிய ஒரு நிலப்பிரதேசத்தை 1600க்கு அப்புறமா வந்து பிரிட்டானியா, டச்சு, அப்புறமா போர்ச்சுகீஸ், அப்புறமா வந்து பிரெஞ்சு இந்த மாதிரி கவர்மெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து ஒன்னா சேர்த்து கூறு போட்டு விட்டாங்க. அதே வேலையை தான் அமெரிக்காலையும் செஞ்சிருக்காங்க. ஸோ அமெரிக்காவில் இருந்தக்கூடிய நேட்டிவ்ஸ் என்னைக்கு வராங்களோ அன்னைக்கு தான் நம்ம அதை வந்து அகண்ட அமெரிக்கான்னு பேச முடியும்.
அது வரைக்கும் இது 2 கம்பேரிசனும் நான் என்னுடைய பார்வை, இது என்ன தனிப்பட்ட பார்வை. இது மாற்று பார்வை நிறைய பேருக்கு இருக்கலாம். சில பேர் திட்டலாம். அதெல்லாம் பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா என்னுடைய பார்வையா நான் இதுதான் வைக்கிறேன். அகண்ட பாரதம் என்பது ஒரு ஸ்பிரிச்சுவலான ஒரு விஷயம். அது வந்து ஒரு ஆத்ம ரீதியான ஒரு கனெக்ஷன். அது வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய யூரோப்பியன் செட்டிலர்ஸ் பேஸ் பண்ணி அகண்ட அமெரிக்காவா மாறுவதில் அது 2த்தையும் நான் கம்பேர் பண்ண முடியாதுன்னு என்னோட பார்வை எனக்கு. நிச்சயமா உண்மை. அகண்ட பாரதம் நம்ம சொல்ற உணர்வு வேற, இதுக்கான பொருள் வேற அப்படிங்கிறது இது தெளிவா பணத்துக்கான ஒரு பொருள், ரிசோர்ஸ்க்கான ஒரு பொருளா தான் நான் பார்க்கிறேன். சரி. இவ்வளவு நேரம் உங்க நேரத்தை நம்ம தளத்துக்கு வந்து பயந்தமைக்கு ரொம்ப நன்றி. நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.